அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிம்பிளாக ஒரு சிக்கன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 ஸ்பூனு, 2 பட்டை, 3 ஏலக்காய், 8 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார் அன்னாசி பண்ணுவாங்களே அது, 2 துண்டு கல்பாசி. இது ரொம்ப முக்கியங்க. குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும். இதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போட்டு இதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கின பிறகு பொன்னிறமாக வெங்காயம் வதங்கின பிறகு தக்காளியை போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா கரையிறதுக்காக குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்போயே போட்டுடுறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதில் நல்லா வதங்கட்டும். 1/2 கிலோ கோழியை உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க 2 நிமிஷம். இப்போ இதுக்கு தேவையான மசாலாத்தூள் 4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை சேர்த்துட்றேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுத்த மிளகாய் தூளை சேர்த்துக்கிறேன். இதை ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு 1 கைப்பிடி அளவு புதினாவும் 1 கைப்பிடி அளவுக்கு மல்லி இலையும் சேர்த்துடலாம். இதையும் போட்டு இதை வதக்கிட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருங்க. நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூனும் சீரகத்தூள் 1/2 டீஸ்பூனும் இதில் கலந்துக்க போகிறேன். சீரகத்தூள் வறுத்து பொடித்தது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம். இது கொதிக்கும்போது நல்லா கிளறி வச்சுட்டு 15 நிமிஷம் இதை சிம்மில் வச்சுருங்க. நடுவில் இதை கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு இதில் கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இதை மூடி வச்சுருவோம். கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் இதை சிம்மில் வச்சிடலாம். நடுவில் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள் கறியும் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்துடுச்சு. ஒரு தேங்காய் 3 டீஸ்பூனாகவும் சோம்பு ஒரு 1/2 டீஸ்பூனும் கசகசா ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்து அரைச்ச விழுது இதை இதில் சேர்த்துக்கலாம். இது தேங்காய் சோம்பு எல்லாம் சேர்த்த பிறகு ஒரு 5 நிமிஷம் இதை கொதிக்க விடுவோம். ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் கொதிச்சாவே போதும். அதுக்கு பிறகு லேசாக திறந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா பாதி மூடின பிறகும் பாதி மூடாத மாதிரி லேசாக திறந்த மாதிரி வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் மல்லித்தழையும் புதினாலையும் தூவி கொஞ்சமாக திறந்து வச்சிட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா பார்க்குறதுக்கே நல்லா ரெட்டிஷாக அழகாக இருக்கும். இப்போ சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.